குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு பெரிய ஸ்பெஷலான ஒரு குட் மார்னிங்ப்பா ஓகேங்களா. ஸோ அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட் தான் நான் வந்து சொல்ல போகிறேன். ஸோ இது வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸு ரிப்பீட்டடான கேட்ட ஒரு அப்டேட் ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஏப்ரல் மே 2024க்கான செமஸ்டர் எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துகிட்ருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் இயர் அதாவது 8th செமஸ்டர் எக்ஸாம்ஸ் எழுதினவங்களாம் முடிச்சிட்டாங்க ஆல்ரெடி. இப்போ 6th செமஸ்டரும் ஆல்மோஸ்ட் முடிய போகுது. இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் செமஸ்டர் அண்ட் 4th செமஸ்டர் எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயர் அண்ட் செகண்ட் இயர் எழுதிட்டுருக்காங்க. தேர்ட் இயர் வந்து ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டாங்க. இப்போ ஃபைனல் இயர் பாஸ் அவுட் ஆக போகிறாங்களா. ஸோ அவங்களும் எக்ஸாம்ஸை முடிச்சாச்சு எப்பயோ. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டுக்கான அப்டேட்டை வந்து இந்த ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ கரண்ட்டாக வந்து 8th செமஸ்டர் எக்ஸாம்ஸ் முடிச்சாங்களா. ஸோ அவங்க வந்து ரிசல்ட் எப்போன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அப்டேட் கேட்டிருந்தாங்கப்பா ஓகேங்களா. ஸோ அதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். லாஸ்ட் இயர் அண்ட் அதுக்கு முன்னாடி இயர்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் முடிஞ்சு வித்தின் 1 மந்த்துக்குள்ளே பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. அதாவது எக்ஸாம் முடிஞ்சு ஒரு மாதத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் 1 மந்த்துக்குள்ளே கொஞ்சம் குயிக்காக பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்க ஹையர் ஸ்டடீஸோ ஜாபுக்கோ ட்ரை பண்ணுவாங்க ஓகேங்களா. ஸோ 8th செமஸ்டர் இந்த ரிசல்ட் எந்த மாதிரி வரும்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது வரைக்கும் கரண்ட்டாக இருக்க எதுவும் அரியர்ஸ் வைக்காமல் வெறும் கரண்ட் பேப்பர் மட்டும் 8th செமஸ்டர் மட்டும் எழுதுகிறாங்க பார்த்தீங்களா ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8th செமஸ்டர் ரிசல்ட்டை மட்டும் பப்ளிஷ் பண்ணுவாங்க. இப்போ ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அரியர்ஸை வச்சு லாஸ்ட்டாக 8th செமஸ்டரில் எழுதுகிறாங்க பாரு, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு லேட்டாக தான் வரும் ஓகேங்களா. எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 8th செமஸ்டர்ஸ் ரிசல்ட் வரப்போகுதுன்னா இது வரைக்கும் அரியர்ஸு வச்சவங்களாம் கிளியர் பண்ணிகிட்ருப்பாங்க. அப்பப்போ கிளியர் பண்ணிவிட்டு வெறும் 8th செமஸ்டர் மட்டும் கரண்ட் பேப்பர் மட்டும் எழுதுகிறவங்களுக்கு ரிசல்ட்டு 8th செமஸ்டர்ஸ் வரும். கூட அரியர்ஸ் வச்சு எழுதுகிறவங்களுக்கு அந்த அரியர் பேப்பருக்கான ரிசல்ட் வந்து வராது, வெறும் 8th செமஸ்டருக்கு தான் வரும். அந்த அரியர் வச்சு எழுதுகிறவங்களோட அந்த ப்ரீவியஸ் செமஸ்டர் ரிசல்ட் எப்போ வரும்னா ஜூனியர் பப்ளிஷ் பண்ணுறாங்க பாரு, அப்போ தான் சேர்த்து வரும் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் ரிசல்ட்ஸ் வந்து வரும். உங்களுக்கு இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் கரண்ட் 8th செமஸ்டர் பேப்பர் எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும்தான் ரிசல்ட் வந்து 8th செமஸ்டருக்கு வரும். கூட அரியர் வச்சு எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த அரியர் ரிசல்ட்டு உடனே வராது, வெறும் 8th செமஸ்டர் ரிசல்ட்டு மட்டும்தான் வரும். அரியர் வச்சு எழுதுகிறவங்களுக்கு 2 பேருக்குமே 8th செமஸ்டர் ரிசல்ட் வரும். அந்த அரியர் ரிசல்ட்டு ஜூனியர்ஸுக்கு பப்ளிஷ் ஆகும்போது தான் அவங்களுக்கு அந்த ரிசல்ட்டு அப்போ தெரிய வரும் ஓகேங்களா. இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் ப்ரீவியஸ் இயர்லலாம் வந்து ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரிசல்ட்டு எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலான்ட்டு சொல்லியும் நிறைய பேர் டவுட் கேட்குறாங்க. எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னா அதாவது வந்து பார்த்திங்கன்னா மேபி ஜூலை 3rd வீக்கில் பப்ளிஷ் ஆக சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. யாருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபைனல் இயர் 8th செமஸ்டர் எழுதுனவங்களுக்கு. ஸோ அப்படி இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஜூலை எண்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா 8th செமஸ்டருக்கான ரிசல்ட்டு அண்ணா யூனிவர்சிட்டி சைட்லேருந்து பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. ஸோ அதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. ஏன்னா நீங்கள் அடுத்து ஹையர் ஸ்டடீஸோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஜாபுக்கோ போவாங்க. ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா வித்தின் ஜூலைக்குள்ளே உங்களுக்கு 200% ரிசல்ட்டு பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. மேக்ஸிமம் ஜூலை 3rd வீக்கு உங்களுக்கு வர சான்சஸ் அதிகமாக இருக்குது ஓகேங்களா. ஸோ மற்ற எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் இன்னும் 1 மந்த் எக்ஸ்ட்ரா கூட ஆகும் ஓகேங்களா. ஏன்னா இப்போ தான் எக்ஸாம்ஸ் போயிட்டுருக்கு ஃபஸ்ட் இயர் அண்ட் செகண்ட் இயருக்கு. பட் ஃபைனல் இயருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மந்த் ஜூலைக்குள்ளே கம்பல்சரி ரிசல்ட் பப்ளிஷ் ஆகிரும். மேக்ஸிமம் ஜூலை 3rd வீக் வந்து ரிசல்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுக்கான ஒரு டேட் சில அப்டேட்ஸ்லாம் வந்துச்சுன்னா நான் வந்து ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன் ஓகேங்களா. இந்த அப்டேட்டை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க.